திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ராஜவாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரைகள் நீரோட்டத்தை தடுப்பதால் அவற்றை அகற்ற வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தாராபுரம் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள அமராவதி பழைய ஆயக்கட்டு ராஜவாய்க்காலில் ஆகாய தாமரைகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் மீன்பிடித்து வருவதால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த ஆகாய தாமரைகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திறனற்ற திமுக அரசு வாய்க்கால்களை தூர்வாராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாடுகள் சண்டையிட்டு இருசக்கர வாகனத்தில் முட்டியதால் பெற்றோருடன் சென்றபோது கீழே விழுந்த குழந்தை உயிர் தப்பியது. காரைக்குடி பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மிட்டப்பள்ளி பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்காததால் கடும் அவதியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலால் பேரணாம்பட்டு ஆம்பூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குடிநீர் வரவில்லை என பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் 24 மகப்பேறு பிரிவு முதல் தளத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் பணியில் இருந்த 31 பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை அரசு தரப்பில் யாரும் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டி மருத்துவமனை முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.